இன்றைய வேத வசனம். டுடேஸ் பைபிள் வேர்ஸ். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். எரேமியா 31 14 வசனம். இன் இங்கிலீஷ், மை பீப்புள் வில் பி ஃபில்ட் வித் மை பவுண்டி. ஜெரமியா சாப்டர் 31 verse 14. இன்றைய பொன்மொழி: எழுப்புதலை குறித்து பிரசங்கிப்பது எளிது, ஆனால் அதற்கு ஒப்பு கொடுப்பது அரிது. அன்பானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை நன்மையினால் நிரப்பி அந்த நன்மையினாலேயே அவர்களை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். தேவன் நன்மைகளின் தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமது ஊழியத்திற்கும் வேண்டிய சகல நன்மைகளையும் தேவன் தமது பண்டக சாலையில் வைத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து அவரை தேடும் பொழுது, தொடர்ந்து நாம் அவர் நம்பியே ஜீவிக்கும் பொழுது, அன்றன்றைக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை போஷித்து நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆனபடினால் தேவன் நிச்சயமாய் உங்களது வாழ்க்கையில் நன்மையினாலே நிரப்பி திருப்தி அடைய செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நன்மையினாலே நிரப்பி அந்த நன்மையினாலே அவர்களை திருப்தி அடைய செய்யும்படி மன்றாடுகிறோம் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவரே, எதிர்காலத்திற்கு வேண்டிய சகல நன்மைகளாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, நன்மையின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.